ரசூலுல்லாஹ் கொண்டாடவில்லை என்றாலும், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹின் பிறந்த நாள் எடுக்காவிட்டாலும், தாபியங்கள் தபா தாபியங்கள் எடுக்காவிட்டாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொது விதியை சொல்லி தந்து விட்டு சொன்னார்கள். என்ன விதி தெரியுமா என்று ஒரு ஹதீஸை சொன்னார்கள். என்ன ஹதீஸ்? மன் சன்ன பில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. இதுதான் இவர்கள் கொண்டாடாவிட்டாலும் நாங்கள் கொண்டாடுவோம் என்கிறதற்கான ஆதாரத்தை அவர்கள் கூறுகிறார். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸின் கருத்து, இஸ்லாத்தில் உள்ள ஒரு நல்ல விடயத்தை யார் நல்ல விடயத்திற்கு அழகான வழிமுறைக்கு யார் வழிகாட்டுவாரோ, நான் கருத்தை சொல்லுகிற போது அவதானித்துக் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வழிமுறைக்கு யார் வழிகாட்டுவானோ அவருக்கு அதை பின்பற்றுகிறவர்களுடைய நன்மையும் கிடைக்கும். இதுதான் அந்த ஹதீஸினுடைய சரியான கருத்து. ஆனால் இந்த ஹதீஸை சொல்லி இந்த மீலாது விழாக்களை அரங்கேற்றுவார்கள் ஒரு கருத்து கொடுப்பார்கள். அந்த ஹதீஸ் என்ன கருத்து என்றால், இஸ்லாத்திலே யார் ஒரு புதிய ஒரு அழகான வழிமுறையை உருவாக்குவானோ, என்ன கூறுவார்கள்? இஸ்லாத்தில் யார் ஒரு அழகான வழிமுறையை உருவாக்குவானோ அவனுக்கு அதை பின்னால் செய்பவர்களின் நன்மையும் கிடைக்கும். சென்னையுடைய மொழிபெயர்ப்பையும் பார்த்துக் கொள்ளும். இவ்வாறு அவர்கள் மொழிபெயர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நல்ல வழிமுறையை உருவாக்கினால் பின்னால் வரவர்களுக்கும் அது நன்மை கிடைக்கும் என்றார்கள். அதனால் ரசூலுல்லாஹ் செய்யாவிட்டாலும், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் செய்யாவிட்டாலும் நாங்கள் செய்கிறோம், அழகான ஒரு விடயம், நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நன்மைக்குரிய சகோதரனை, இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் பல மீலாது விழாக்களில் ஒரு காலத்தில் ஏறி இருப்பீர்கள், அல்லது இப்போதும் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய மீலாது விழாக்களில் கலந்து கொள்ள இருப்பீர்கள். வானொலிகளிலே இந்த ஹதீஸை சொல்லி கருத்து சொல்வார்கள், உங்களுடைய மூளைகளிலும் சொல்லுவார்கள். அவர்களின் மொழிபெயர்ப்பை அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த மொழிபெயர்ப்பை எது சரியானது என்று நீங்களும் புரிந்து கொள்ளலாம். அதற்கு அரபு பாஷை தேவையில்லை. ஏன் தெரியுமா? இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் எப்போதும் சொன்னார்கள் என்ற அந்த நிகழ்வை பார்த்தால் அதன் கருத்து புரிந்துவிடும். என்னது? அதுவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே இருக்கிறார்கள் சஹாபாக்கள். அப்போது ரொம்ப கஷ்டத்தோடு சிலர் அங்கே வந்தார்கள். அந்த வந்த மக்களை பார்த்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கஷ்டமான நிலையை பார்த்தபோது ரொம்ப கவலை வந்துவிட்டது. அதனால் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யுங்கள் என்று ஆசை ஊட்டினார்கள். என்ன செய்யுமாறு? தர்மம் செய்யுமாறு ஆசை ஊட்டினார்கள். அப்போது சஹாபாக்கள் நம்மை போட்டு வசதிகளாக இருக்கவில்லை. அவர்களுக்கு காலையில் கிடைத்தால் மாலையில் கிடைக்காமல் இருக்கும், மாலையில் கிடைத்தால் காலையில் கிடைத்தால். இவ்வாறான நிலையிலே அந்த சஹாபாக்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், யார் தர்மம் செய்வது? வசதி இல்லை. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் வலியுறுத்தினார்கள். அப்போது சஹாபி தன்னுடைய 2 கைகளிலே தானியங்களை கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு வந்து முன்வைக்கிறார். ஏதோ அவருக்கு கிடைத்ததை கொண்டு வந்து வைக்கிறார். அதை பார்த்ததும் ஏனையவர்களும் தங்களால் முடியுமானதை கொண்டு வந்து அந்த தர்மத்தை முன்வைக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இதை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மன் சன்ன பில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. இஸ்லாத்தில் உள்ளவர்களுடைய மரியாதை தர்மம் இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதா இல்லையா? இஸ்லாத்தில் உள்ள என்றால் அந்த இஸ்லாத்தை வழிநடத்தியவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் காட்டிய வழிமுறையான அந்த அழகான தர்மம். இப்படி எத்தனையோ நல்ல விடயத்திற்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருப்பார்கள். அந்த வழிகாட்டலில் ஒன்றான அந்த தர்மத்திற்கு யார் வழிகாட்டுகிறாரோ சன்ன வழிகாட்டினார், சுன்னத் வழிமுறை. இஸ்லாத்தில் ஒரு அழகான வழிமுறை என்றால் அது அதுவே ரசூலுல்லாஹ்வினால் அது ஆரம்பத்தில் இருந்து வழிகாட்டப்பட்டிருக்கும். இவ்வாறான இந்த வழிமுறைக்கு யார் வழிகாட்டினாரோ, ஒரு சஹாபி 2 கைகளை எடுத்துக்கு வந்தார் அல்லவா, அவருக்கு பின்னர் யாரெல்லாம் அவரை பார்த்து செய்கிறார்களோ அவர்களுடைய நன்மை கிடைக்கும் என்றுதான் அந்த ஹதீஸின் கருத்து என்பது இப்போது உங்களுக்கு புலப்பட்டிருக்கும். இவ்வாறு தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தை எந்த இடத்தில் சொல்லப்பட்டது என்று சாதாரண பாவம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த ஹதீஸ் விளக்கம் கொடுக்க இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? யார் இவர்கள்? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் காலத்தில் இல்லாததை பின்னர் உருவாக்கி கொண்டார்களோ அவர்கள் உருவாக்கியதற்கேற்ப இந்த ஹதீஸின் கருத்தை எப்படி மாற்றி விட்டார்கள்? இஸ்லாத்திலே யார் ஒரு புதிய அழகான விடயத்தை உருவாக்குவார்? தர்மம் என்பது ஒரு சஹாபி உருவாக்கினதா? அது ரசூலுல்லாஹ்வினால் வழிகாட்டப்பட்டது என்று கருத்தை கொடுத்து ரசூலுல்லாஹ் செய்யாவிட்டாலும் நல்ல விடயங்கள் நன்மை கிடைக்கும் என்றார்கள். இஸ்லாத்தில் உள்ளதை செய்தால் நன்மை கிடைக்கும். ஏன்? நன்மைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அப்போது அடுத்த தரப்பினர் மீண்டும் கேட்கிறார்கள், நீங்கள் இஸ்லாத்திலே புதிதாக அழகான ஒரு விடயத்தை உருவாக்கலாம் என்று கூறுகிறீர்களா? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாத்தை பூரணப்படுத்தாமல் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? அல்லாஹ்வுடைய திருமறையிலே கூறிவிட்டார், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்று உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்று
அல்லாஹ் திருமறையில் கூறிவிட்டானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணப்படுத்தாமல் இந்த மார்க்கத்தில் ஒன்றை விட்டுவிட்டு சென்றார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? உங்களை கருத்துப்படி பார்த்தால் அவ்வாறு வரப்போகிறது. நன்மை தரக்கூடிய விடயம் என்று அதை நீங்கள் உருவாக்கலாம் என்றால் அடுத்த கேள்வி வரப்போகிறது. என்ன கேள்வி? நன்மை தரக்கூடிய விடயங்கள் எத்தனை விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திலே உள்ள விடயங்களை மக்களுக்கு சொல்லாமல் மறைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? இதெல்லாம் நன்மையான காரியமோ? அந்த நன்மை வரக்கூடிய காரியத்தை ரசூலுல்லாஹ் முழுமையாக சொல்லிவிட்டு சென்றார்களா இல்லையா என்று கேட்டால் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் சொன்ன விடயம் அவர்களை எங்களை விட 1000 மடங்கு நேசித்த அந்த சஹாபாக்கள் அறிந்திருந்தார்களா இல்லையா என்று கேட்டால் அறிந்திருந்தார்கள். அப்படி என்றால் அவர்கள் அறியாத இந்த மீராது விழா என்பது நன்மை தரக்கூடிய விடயமாக இருந்தால் அங்கு இருக்கத்தானே வேணும். அங்கு இல்லாத நாங்கள் உருவாக்குவது என்று இருந்தால் இஸ்லாம் பூர்த்தியாக்கப்படவில்லை என்று கூறுகிறீர்கள்.